உசிலம்பட்டி அருகே ரயில்வே பாதையை மூடும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ஜோதி மாணிக்கம், கொடிக்குளம், பிரவியம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை இணைக்கும் இந்த பாதையில் பாலம் அமைக்க வேண்டும் என மக்கள் நீண்டகாலமாக கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களை கூறி தெற்கு ரயில்வே அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு பாதையை மூட முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பாதையை மூடும் முயற்சி கைவிடப்பட்டது. இந்த பாதையினுடைய வழியாக செல்லக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள், அதாவது இந்த உசிலம்பட்டி பகுதியிலிருந்து செல்லக்கூடிய பஸ் சோழவந்தான், விக்கிரமங்கலம் சோழவந்தான் வரைக்கும் போய் வருது. இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு, மானாவாரி நிலங்களும் இருக்கு. ஆக இந்த பாதை தான் இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான பாதையாக உள்ளது. ஆகவே இந்த பகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த ரயில்வே நிர்வாகத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். போராட்டத்தின் வாயிலாக இறுதியில் ரயில்வே நிர்வாகமும் பொதுமக்களும் சார்பில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. ஏற்கனவே LC 24 இந்த ரயில்வே பாதை கடந்த 16 ஆண்டுகளாக ரயில்வே துறை நிர்வாகம், தென்னக ரயில்வே சம்பந்தப்பட்ட மேலாளர் உட்பட அனைவருக்கும் நேரடியாக எழுத்துப்பூர்வமாக மனுக்கள் கொடுக்கப்பட்டும், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்தித்தும் நாங்கள் மனுக்கள் கொடுத்து எங்களுடைய கோரிக்கையை தெரிவித்தும் கூட அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் ரயில்வே துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை.